அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். இத்துடன் பென்சிலினை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர்களுடைய புகைப்படத்தை இணைத்து உள்ளேன். இவர் 1945ஆம் ஆண்டுகளில் நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவர் பென்சிலின் கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு கல்வி எவ்வளவு தேவை என்பதை ஒரு சிறு கதையாக உண்மையில் நடந்ததை, அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை உங்களுக்கு தெளிவாக விவரிக்க விரும்புகின்றேன். அவர் ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில், குடியானவர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தன் தந்தையாருடன் காடுகளில் செடி கொடிகளை களைந்து ஆடு மாடு மேய்ப்பதில் தொழிலாக வைத்திருந்து செய்தவர்கள். ஒரு உயர்ந்த பணக்கார ராஜவம்ச குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வீட்டில் தோட்டக்காரராக வேலை பார்த்தவர். இவர் தன்னுடைய மகனை சிறுவயது முதற்கொண்டே அழைத்து செல்லும் பொழுது இவர் சிறுவயதிலேயே செடி கொடி தலைகளை ஆராய்ந்து பார்ப்பது போன்று இவருக்கு ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. நம்முடைய பையனை இப்படி மாடு மேய்க்க வைத்து கொண்டிருக்கின்றமே, ஒரு நல்ல படிப்பு படித்தால் பின்னாளில் பெரிய விஞ்ஞானியாக வருவான் என்ற எண்ணம் அவருடைய மனதில் தோன்றியது. ஆனால் அவருக்கு வசதி இல்லை. அதே நேரத்தில் அவர் ஒரு ராஜ வம்சத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இவருடைய யோகமோ என்னமோ, அவருடைய குடும்பத்தில் அவருக்கு இருந்த ஒரே மகன், தன்னுடைய 12 வயது மகனானவன் வீட்டில் தனக்கு துணைக்கு ஆள் இல்லாததால் வீடுகளில் இல்லாமல் வீட்டுக்குள்ளே தோட்டத்தில் சுற்றி அவனுக்கு தெரிந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கும் போது வீட்டில் உள்ள தோட்டத்தின் பின்புறம் உள்ள ஒரு புதை மணலில் சிக்கிக்கொள்கிறார். அவர் அம்மா அப்பா என்று அலறுகிறார். ஆனால் துணைக்கு யாரும் வருவதாக இல்லை. புதை மணலில் சிக்கிக்கொண்டால் அவர்களை காப்பாற்றுவது மிகவும் கஷ்டம். அப்படி இருக்கையில் இவர்கள் தோட்ட தொழிலாளர் இருக்கவர்கள் தற்செயலாக சத்தம் கேட்டு வந்து பார்க்கும்போது அப்பாவும் மகனும் சேர்ந்து, அப்பொழுது அந்த பையனுக்கு வயது 6, இவனை காப்பாற்ற வேண்டும், முதலாளியின் மகன், ஒரே மகன் இப்படி இருக்கின்றானே என்று என்ன செய்வது என்று தெரியாமல் செடி தலை வேர் கொப்பு போன்றவைகளை வைத்து, கம்பு போன்றவைகளை வைத்து ஒரு கயிறு போன்று திரித்து அந்த பையனின் உடம்பில் சுற்றி கொண்டு அவரை கம்பை பிடிக்கச் சென்று கஷ்டப்பட்டு காப்பாற்றியிருக்கிறார்கள். அந்த குழந்தையை காப்பாற்றியவுடன் தாய் தந்தையர் தேடி வருகிறார்கள். நல்ல வழியாக அவரை காப்பாற்றிவிட்டார் என்று தெரிந்தவுடன் நான் அவரிடம் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும்? பணமா, பொருளா, தங்கமா, என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் என்கிறார். அவர் ஒன்றும் கேட்கவில்லை. என்னுடைய பையனுக்கு கல்வி வேண்டும் என்கிறார். அவர் தன்னுடைய மகன் படிக்கும் பள்ளியிலேயே, உயர் பள்ளியிலேயே அவனை படிக்க வைத்து அவர் படிப்பதற்கு என்ன ஆகுமோ செலவு அனைத்தையும் தானே ஏற்றுக்கொள்வதாக அவர் குடும்பத்தை நெருக்கி தத்தெடுத்து கொண்ட போல் வளர்க்கிறார். அப்படி வளர்த்து பெரியாளாகி 26 வயதில் டாக்டராக வந்தவர்தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவர் தன்னுடைய சுய பரிசோதனையால் பென்சிலினை கண்டுபிடிக்கின்றார். அவர் அந்த யூனிவர்சிட்டியில் அதை சப்மிட் செய்யும்போது அதை ஏற்க மறுக்கிறார்கள். அந்த நேரம் நோய் தொற்று ஏற்பட்டு நிறைய பேர் காய்ச்சலில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரங்களில் இவர் தன்னுடைய பென்சிலினை செலுத்தினால் உயிருக்கு ஆபத்து வராது என்று மன்றாடுகிறார். அதை ஏற்கவில்லை. அப்படி என்றால் நானே அதை செலுத்தி நிரூபித்து காட்டுகிறேன் என்று தன் உடம்பில் புகுத்தி தனக்கு எதுவும் ஆகவில்லை என்பதை நிரூபணம் செய்த பிறகுதான் ஏற்றுக்கொண்டு அந்த நேரங்களில் உள்ள வியாதியஸ்தர்களுக்கு நிறைய வேலைக்கு போட்டு மருத்துவத்தில் ஒரு புரட்சி செய்தவர்தான் ஃப்ளெமிங். அப்படி பிழைத்தவர்களில் ஒருவர் பற்றிய கதைதான் நான் அடுத்து வரும் தகவலில் சொல்ல விரும்புகிறேன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கல்வி முக்கியம்.
பெற்ற கல்வி அனைவருக்கும் பயன்பட வேண்டும். தான் சம்பாதித்து தன் குடும்பத்தார் நன்றாக இருந்து பிறரை பற்றி கவலைப்படாமல் இருக்கும் கல்வி கற்பதை விட கற்காமல் இருப்பதே மேல். எவ்வளவுதான் பயின்றாலும் என்னதான் தொழில் செய்தாலும் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். மனித மாண்பு இல்லாமல் எத்தகைய உயர் பதவியில் இருந்தாலும் பதவி உயர்வானாக இருக்கலாம், ஆனால் தகுதி குறைவானவர்களே. நோபலிஸ்ட் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பற்றி உங்களுக்கு இந்த தகவலை தந்ததற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் கல்வி முக்கியம் என்பதற்காக. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி.